Mathematicsல the important topic வந்து transform theory. So we have first Laplace transform. First topic Laplace transform. Transform theory. First topic Laplace transform. Also called as a S transform. Also called as a S transform. So transform theory we have three types: LT, EZT and FT. So transform theory la மூணு இருக்கு. So EEE students, ECE students, instrumentation, circuit branches க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த transform theory மறுபடியும் நம்ம டெக்னிக்கல் பேப்பர்ஸ்ல படிப்போம். மெக்கானிக்கல் சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாப்லாஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார் சர்க்யூட் பிரான்ச்சஸ் சொல்லுவாங்களா ECE, EEE அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு மூணு டிரான்ஸ்ஃபார்ம் தியரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் மெக்கானிக்கல் சிவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி கொஸ்டின் ஃப்ரம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் சிவில். பட் ECE, EEE இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு மூணு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், Z டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஆல் த த்ரீ டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மூணு டாபிக்ல எது ஈஸியான டாபிக்? லாப்லாஸா, ஃபோரியரா, Z டிரான்ஸ்ஃபார்மா? ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வாய்ஸ் ஆடிபிளா? எது ஈஸியா இருக்கும்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் ஆடிபிளா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. எஸ் சார், ஆடிபிள் சார். எந்த டிரான்ஸ்ஃபார்ம் தியரி ஈஸியா இருக்கும்? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை சொல்லுங்க. ஆன்லைன் ஸ்டூடெண்ட் வீட்ல பெட்ல இருந்துகிட்டே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா மழை பெய்யுது. நானே காலையில 9:15 தான் எந்திரிச்சேன், தூங்கிட்டே இருந்தேன். பட் என்ன பண்றது, நம்ம கஷ்டப்பட்டு படிக்கணும்ல. எப்பயுமே கஷ்டப்பட்டதுக்கு பலன் இருக்கும். அது 3 பாயிண்ட் சொல்லியிருப்பேன் புது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், அது மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்க? 500 டெஸ்ட் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன்? மோர் ப்ராப்ளம் சால்விங் பிராக்டிஸ் இருக்கணும். ஒரு 100 சம் கொடுத்தோம்னா 100மே அப்படியே ப்ராப்ளம்ஸை பார்த்து காப்பி பண்ணக்கூடாது. நீங்களே ஒரு 50 சம் டெரைவ் பண்ணிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் கூட மறக்காது, எப்பயுமே மறக்காதுன்னு சொல்லலாம். அதனால ஒரு 100 சம் சால்வ் பண்ண வேணும்னா ஒரு 50-60 சம்னாச்சு நீங்களே சால்வ் பண்ணணும். ஒரு 30 சம் மட்டும் நீங்க நோட்ஸை பார்த்துக்கலாம். ஸோ அது செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு சொல்ல போற பாயிண்ட் வந்து கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். எப்பயாச்சும் ஒரு டைம் கண்டிப்பா பலன் கிடைக்கும். அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து. நீங்க எந்த அளவு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதுக்கான பலன் கடவுள் கண்டிப்பா கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த இயற்கை வந்து கண்டிப்பா கொடுக்கும். இல்லைன்னா பிரபஞ்சம் சொல்றாங்கல்ல, பிரபஞ்சம்னா என்னது தெரியலையா? பிரபஞ்சம், யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த எண்ணங்கள்ங்கிறதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அது மாதிரி எனக்கு லைஃப்ல நிறைய கிடைச்சிருக்கு. ஏன்னா இன்னொரு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து என்னன்னா, காலையில வந்து சேலம் மிலிட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, மிலிட்ரியோட வெல்ஃபேர் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, மிலிட்ரியோட வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அவர் காலையில மீட் பண்ணார். அவர் எங்க வீட்டுக்கு வந்து மீட் பண்ணார் காலையில. அவர் பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் இருக்காரு. இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அவர் காலையில மீட் பண்ணாரு. அவர் ரொம்ப பெரிய மனுஷன். அவர் பேசுறப்ப அவர் எவ்வளவா ட்ரஸ்ட் வச்சு எவ்வளவா பெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு காலேஜஸ்லையும் இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் அவர் என்ன சொன்னார்னா, இன்ஜினியரிங் காலேஜ் அரௌண்ட் 600, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மெடிக்கல். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3000 ஸ்டூடெண்ட் வருஷம் அவங்க ட்ரஸ்ட் மூலமா அட்மிஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 3000 ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ. ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு சீட் கம்பல்சரி. ஒவ்வொரு காலேஜில் 3 சீட்டு 5 அந்த மாதிரி கூட பண்ணி தராங்களாமா. ஸோ அவர் தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே அந்த மிலிட்ரி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இருக்கு. அந்த மிலிட்ரி ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த போலீஸ் எக்ஸாம் போறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா கோச்சிங் தருவாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாவில எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா ஜாப் வாங்கி தருவாங்க, இல்லைன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் எக்ஸாம் இல்லைன்னா மிலிட்ரிக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா ட்ரைனிங் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி வெல்ஃபேர் ட்ரஸ்ட். ஸோ அது வந்து இங்க சோனா காலேஜ் பக்கத்துல தான் இருக்கு, சேலம்ல. ஸோ அதோட சேர்மன் வந்து காலையில பேசினாரு. அவர் சொன்னாரு வருஷானா ஒரு 2500 ஸ்டூடெண்ட்ஸை அட்மிஷன் பண்றாங்கன்னு சொன்னாங்க. யாராச்சும் அந்த இது என்ன சொல்றது, யாராச்சும் கொஞ்சம் ரொம்ப புவர் பேக்ரவுண்டு இல்லைன்னா அந்த ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸு இல்லைன்னா வீட்டில் அப்பா அம்மா யாராச்சும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அது மாதிரி 2500 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ட்ரஸ்ட் மூலமா அவங்க ஃப்ரீயா படிக்க வைக்கிறாங்க.
ஸோ அது மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு வாழ்க்கையில. அதனால இப்ப வந்து அவருக்கு சிஎம் எல்லாமே நல்லா தெரியுமாமா. முன்னாடி இருந்த சிஎம், இப்ப இருக்கிற சிஎம் எல்லாமே நேர்ல கூட ஃபோன் பண்ணா நேர்லயே போய் பார்த்து பேசுவாராமா அப்படின்னு எல்லாம் அவர் சொன்னார். பட் அப்ப அவருக்கு எவ்வளவு பெருமை. அவருக்கு நிறைய ஒரு 10 crores ஒரு 20 crores சொத்து இருக்கு, அதான் பெருமை அவருக்கு. இதுக்காக அவர் வாடகை வீட்டுல தான் இருக்கார், சொந்த வீடு கூட கிடையாது. சொன்னார் அவர் சொந்த வீடு மிலிட்ரியில இருந்து ரிட்டையர்மெண்ட், ஸோ அங்கேயுமே டிஃபென்ஸ் ஆஃபீஸரா இருந்திருக்காரு. இப்ப வந்து அவர் தான் இங்க சேலமோட சேர்மேன். ஸோ அப்ப அவர் வந்து இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்காரு. பட் இருந்தாலும் எவ்வளவு சொசைட்டில வேல்யூன்னு பாருங்க. ஸோ அதனால சொசைட்டில வேல்யூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வேணும்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் போனால் தான் அந்த வேல்யூ கிடைக்கும். நீங்க தனியார் கம்பெனியில போயிட்டு சென்னை பெங்களூர்ல மாசம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் அந்த வேல்யூ கண்டிப்பா கிடைக்காது. நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா எவ்வளவு வேல்யூ கிடைக்கும்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா அவர் டிஃபென்ஸ் ஆஃபீஸரா இருந்ததுனால தான் இப்ப அவ்வளவு ஃபேமஸா இருக்காரு. ஏன்னா சிஎம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யாருக்கு ஜெயலலிதா, அவங்க கருணாநிதி, இப்ப இருக்கிற சிஎம் எல்லாமே அவரை தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தோட நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் வேணா கூட போய் பார்ப்பேன் நேர்ல. அவர் வந்து 2500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன். ஏன் சொல்றேன்னா, இது மாதிரி உங்க வீட்டுல யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்க ரெஸ்யூம் அனுப்புங்க. அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா, அப்பா அம்மா யாராச்சும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஜாப் இல்லாம இருந்தாலும் ரெஸ்யூம் அனுப்ப சொன்னாரு. அவங்களும் அனுப்புங்க. இல்ல 12th முடிச்சுட்டு அட்மிஷன் வேணும்னா அவங்களும் அனுப்புங்க. இப்ப போன வாரம் தான் பிஎஸ்சியில இன்ஜினியரிங்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் சேர்த்தணும்னு சொன்னார். அந்த ஸ்டூடெண்ட் நாகர்கோயிலாமா, அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டும் ஹேண்டிகேப்டு, அவங்க அப்பாவும் ஹேண்டிகேப்டாமா. அதனால அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிஎஸ்சியில ஃப்ரீயா அட்மிஷன் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்மளுக்கு ஒரு லக்கு தானே அது. கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க, அவருக்காக கிளாப் பண்ணுங்க. ஸோ அவர் சொன்னார், இது மாதிரி யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, இல்ல ஜாப் வந்து ஒரு கம்பெனியில ஃபோன் பண்ணாராமா. அவருக்கு இந்தியா ஃபுல்லா எல்லா கம்பெனியுமே தெரியும்ல, ஏன்னா டிஃபென்ஸ் ஆஃபீஸர் இருந்திருக்காருல்ல. இது மாதிரி ஒரு 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் வேணும்ட்டு ஃபோன் பண்ணாங்களாமா பீகார்ல. அவரு தமிழ்நாடு ஸ்டூடெண்டா 2 ஸ்டூடெண்ட் என்ன 10 பேர்த்து அனுப்புங்க, நாங்க ஜாப் தரோம் அப்படின்னு சொன்னாங்களாமா. அப்படின்னு போன வாரம் நடந்த இன்சிடென்ட்னு அவர் சொன்னார். தமிழ்நாடு ஸ்டூடெண்டா 2 பேர் என்ன 10 பேர் அனுப்புங்க, 10 பேருக்கு நாங்க வேலை தரோம். அது மாதிரி இவங்க ட்ரஸ்ட் மூலமா அங்க ஜாப் ஜாயின் பண்றப்ப கண்டிப்பா அங்க ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி மந்த்லி ஆனா டேட் 1 to 5 சேலரி அந்த எம்ப்ளாயி கொடுத்துடணும். இந்த ட்ரஸ்ட் மூலம் போறவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ட்ரஸ்ட்ல ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட்னாவே நிறைய ட்ரஸ்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஏதாச்சும் ஒரு கோயில் பேஸ் பண்ணி ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஆசிரமம். ஆமா தானங்க. ஸோ நிறைய ஆசிரமம் இப்பெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஆசிரமும் கம்ப்ளைண்டா தானே இருக்கும். பட் அந்த ட்ரஸ்ட் மூலமா வருஷத்துக்கு 2500 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயா காலேஜ் படிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க யாராச்சும் இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவரும் தான் இன்ஃபார்ம் பண்ண சொன்னார். ஸோ எனக்கு வாட்ஸ்அப்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா இந்த கேட்டகரி அவங்க சொன்னாங்க. ஸோ அவங்க போர் பேக்ரவுண்டா இருந்தா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கே வந்து பார்ப்பாங்களாமா. அவங்க வீடு, அவங்க அட்ரஸ் எல்லாமே பார்ப்பாங்க. சும்மா ஒருத்தங்க ஏழைங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண மாட்டாங்களாமா. யாராச்சும் போற ஸ்டூடெண்ட் அவங்க இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் வேணும், மார்க் நல்லா இருக்குன்னா அவங்க வந்து அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அதெல்லாம் போட்டோ எடுத்து அந்த ட்ரெஸ்ல இது பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஜாப் வேணும்னாலும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் அவர். யாராச்சும் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா, எங்கிட்ட நிறைய ஜாப் இருக்கு, நான் ஃப்ரீயாவே வாங்கி தரேன், அதுவும் இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் அவர். ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. நானும் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஸோ யாராச்சும் ஜாப் வேணும்னு சொன்னாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாம அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா அவர் பண்ணி தரேன்னு தான் சொன்னார். பட் அவர் என்னன்னா வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. டிஃபென்ஸ் ஆஃபீஸரா இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. பட் இப்ப வந்து ஹாப்பியா இருக்காரு. இன்னொரு ரீசன் வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும் கண்டிப்பா. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு அது மூலமா நீங்க பெரிய பெரிய போஸ்ட் போறப்பதான் வாழ்க்கையோட கடைசி டைம் வந்து இன்னும் ஹாப்பியா இருக்க முடியும். அதனால கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது கண்டிப்பா, அந்த கவர்மெண்ட் ஜாப்போட வேல்யூ என்னன்னு இன்னைக்கு பாருங்க. சும்மா இப்ப யாராச்சும் வேற யாராச்சும் ஒருத்தர் எடுத்துங்க, சொந்தக்காரங்களோ இல்ல யாராச்சும் ஒருத்தர் எடுத்துங்க. யாரோ ஒருத்தர் கம்பெனில ஐடி கம்பெனில மாசம் ஒரு 6 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. பட் அவருக்கு அந்த அளவுக்கு சொசைட்டி இருக்குமா? சொசைட்டில வேல்யூ அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா பெரிய வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு 2 கோடி 3 கோடி போட்டு வீடு கட்டியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப லக்ஸரியா இருப்பாங்க. அவங்க பசங்க பிள்ளைங்க எல்லாம் பெரிய ஸ்கூல்ல படிப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் அவங்க வாழ்க்கையில கிடைக்கும். பட் இவரோட லைஃப் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுக்கு தேவை ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? கவர்மெண்ட் ஜாப் தேவை. நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டு அதுல அப்படியே டெவலப் ஆக தான் வாழ்க்கையில பெஸ்டா கிடைக்கும். நீங்க கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு ஒரு 30 வருஷம் சர்வீஸ் இருந்து ஒரு பெரிய போஸ்ட்ல வரப்ப நீங்க
நிறைய சொசைட்டிக்கு நிறைய பெஸ்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நீங்க ஐடி கம்பெனில இருந்து சம்பளம் வாங்குறதெல்லாம் ஒரு வாழ்க்கை கிடையாது. அங்க என்ன மிஞ்சி போனா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. பட் அதை விட நீங்க கவர்மெண்ட் ஜாப் போனீங்கன்னா வாழ்க்கையில பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் தான் பெஸ்ட். பட் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஜாப் என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அதுல பெரிய பெரிய லெவல்ல போயிட்டு நீங்க கடைசி டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப இது மாதிரி ட்ரஸ்ட் இல்ல சோசியல் ஹெல்ப் இல்ல ஒரு ஒரு சேர்மேனு ஒரு ஆர்கனைசேஷன் அது மாதிரி எவ்வளவோ பெஸ்டா நீங்க போகலாம். ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் பெஸ்ட். ஏஇ போஸ்டா இருந்தா இன்னும் பெஸ்டா இருக்கும். நீங்க எங்கேயாச்சும் ஏஇ ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மூலமா ஏஇ அடுத்தடுத்த ப்ரொமோஷன் ஆயிட்டு ஒரு 25 இயர்ஸ்க்குள்ள ஒரு டாப் பொசிஷன் போறப்ப உங்களுக்கு லைஃப் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட் ஜாப் மூலமா தான் அது ரொம்ப டெவலப் ஆக முடியும். அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு காலையில் அவரை ஒரு 1 hour அவர் மீட் பண்ணோம். ஸோ அவர் சொன்னார், இதெல்லாம் அவர் சொன்னார். அப்போ கவர்மெண்ட் ஜாப்போட வேல்யூ நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன உங்க சொந்தக்காரங்க யாராச்சும் ஐடி கம்பெனியில் இருப்பாங்க, மாசம் ஆனால் ஆவரேஜா இப்போ ஒரு 3 லட்சம் சம்பளம் வாங்குவாங்க. அந்த 3 லட்சத்துக்கு டாக்ஸ் எவ்வளவு தெரியுமா? 40% டாக்ஸ் போடுவாங்க. இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்க 3 லட்சம் சேலரி வரைக்கும் போவாங்க. அதுக்கு மேலெல்லாம் போக முடியாது. ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஒர்க் பண்றாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 lakhs மந்த்லி சேலரி 3 லட்சம். அப்ப பட் அந்த 3 லட்சத்துக்கு டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணும்? 40% கன்ஃபார்மா டாக்ஸ் பே பண்ணும். ஏன்னா மாசம் 3 லட்சம்னா வருஷத்துக்கு எவ்வளவு? 36 லட்சம் சேலரி. பட் அதுக்கு 40% டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். டாக்ஸ் பிடிச்சிக்கிட்டு தான் சம்பளமே கைக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி ஏஇ போஸ்ட்ல நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொமோஷன் ஆக ஒரு டாப் போஸ்ட் போயிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க லைஃப் கண்டிப்பா ஹாப்பியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அதுக்காக தான் இப்போ நான் இதை சொல்றேன். ஏன்னா நீங்க ஸ்டூடெண்ட் தானே, உங்களுக்கு சொசைட்டி பத்தி இன்னும் தெரியாது. ஏதோ பிஇ முடிச்சிங்க, 2-3 வருஷம் ஆச்சு, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க, அவ்வளவுதான் தெரியும். பட் இந்த கவர்மெண்ட் ஜாப்போட வேல்யூ இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கவர்மெண்ட் ஜாப் ஆயிட்டு ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு அந்த இதோட ஹெட்டா நீங்க இருப்பீங்க. அப்போ உங்களுக்கான வேல்யூ எவ்வளவு பெருசா இருக்கும், உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கெல்லாம் வேல்யூ இருக்கும். அது முக்கியமா இல்ல நீங்க வீட்டுல ஒரு 10 கோடி பணம் வச்சுக்கிட்டு அதோட தூங்குறது முக்கியமா? சொசைட்டில போறப்ப வேல்யூ வேணும். நீங்க உங்க ஃபேமிலி உங்க பையன் பொண்ணெல்லாம் சொசைட்டில போறப்ப உங்க பேர் சொல்லி அந்த வேல்யூ வர்றதுதான் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம். நிறைய பணம் வச்சிருக்கிறதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல என்டர் ஆகணும். அப்ப கவர்மெண்ட் ஜாப்ல என்டர் ஆகணும்னா இனிமேல் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட், கவர்மெண்ட் ஜாப்போட வேல்யூ புரிஞ்சுதா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்? எஸ் சார். எஸ் சார். யாராச்சும் ஒருத்தங்க கவர்மெண்ட் ஜாப்போட வேல்யூ ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பாரதி இருப்பாங்க. பாரதி லைனுக்கு வாங்க. பாரதி இருக்கிறீங்களா? கவர்மெண்ட் ஜாப்போட வேல்யூ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. சொசைட்டில நல்ல பொசிஷன் போலாம் சார். அது நான் சொல்லிட்டேனே, நீங்க காப்பி அடிக்கிறீங்க. கோபிகா இருக்கிறீங்களா? கோபிகா? எஸ் சார். கவர்மெண்ட் ஜாப் போறதுனால என்ன அட்வான்டேஜ்? தனியார் கம்பெனில ஒர்க் பண்றத விட கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அட்வான்டேஜ்? அங்க பிரைவேட் ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் சார். ஓகே. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப இருக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பா அது தேவையான ஒரு இது. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 40 ஏஜ் 40 நாங்க ஆகிறப்ப ஒரு 90 மெம்பர்ஸுக்கு கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்னால ப்ரெஷர் வருது, அந்த ப்ரெஷர்னால கண்ணுல பிரச்சனை வருது, இல்லைன்னா ஹார்ட்ல பிரச்சனை வருது, இல்லைன்னா பிளட் சர்க்குலேஷன்ல ப்ராப்ளம் வருது. ஸோ இது மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல் துறைன்னு போயிட்டீங்கன்னா 40 வயசு ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனாவே எல்லா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால் செக் பண்றாங்க, பிளட் ப்ரெஷர் செக் பண்றாங்க, சுகர் செக் பண்றாங்க. ஸோ அது மாதிரி எல்லாமே செக் பண்றாங்க. ஸோ அது ஒரு உங்க 40 வயசுங்கிறதே ரொம்ப கஷ்டம். 40 வயசுங்கிறப்ப வாழ்க்கையில நிறைய நோய் வந்துருது உடம்புக்கு. அது வராம நாம இப்ப அவாய்ட் பண்ணவே முடியாது. அதை அவாய்ட் பண்ணோம்னா ஒரே ஒரு வழி என்னது? ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கக்கூடாது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க உங்க வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸையும் ஸ்ட்ரெஸ் இல்லாம மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. உங்க வீட்டுல அப்பா இருப்பாங்க, அம்மா, அண்ணன், தம்பி, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைன்னா மேரேஜ் ஆன உங்க குழந்தை, உங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட் எல்லாம் இருப்பாங்க. ஸோ தயவு செய்து ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை நீங்க கண்டிப்பா வச்சுக்குங்க.
நான் நேற்று ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் ஒரு 35-40 வயசு இருக்கிறவங்க எல்லாமே ஸ்ட்ரெஸ்னால எல்லாத்துக்குமே கண்ணு பிரச்சனை. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா கண்ணு பிரச்சனையாவது, கண்ணு பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸ்ட்ரெஸ்னால கண்ணு பிரச்சனை ஆயிட்டு நரம்புல பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா நீங்க எங்க போனாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. அந்த அந்த இது சொல்றாங்கல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸ்ட்ரெஸ்னால நான் ஒரு நிறைய பேருக்கு கண்ணு பிரச்சனை. அங்க அரவிந்த்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 பேர் நேற்று ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருப்பாங்க. 500 பேர் அவுட் பேஷண்ட். அந்த 500 பேர்த்துல பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர் பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 35-40 அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னு தெரியாது. பட் அந்த பிரச்சனைக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் தான். அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் ப்ரெஷர் அதிகமாயிட்டு கண்ணில் ப்ரெஷர் வந்ததுனால பிரச்சனை அத்தனை வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, அதுக்காக சொல்றேன். நான் நேற்று பார்த்த இன்ஸ்டன்ட். ஸோ அரவிந்த் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 500 பேஷண்ட் வராங்க. அந்த 500 பேர்த்துல ஒரு 200 பேர் வந்து வயசானவங்க. அவங்க வயசானனால கண்ணில் ஏதோ பிரச்சனை, இல்லைன்னா அந்த புற ஆப்ரேஷன் சொல்றாங்கல்ல, காட்ராக்ட்னு சொல்றாங்க, அது வர்றது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதி 300 பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே யங் ஜெனரேஷன் தான். அவங்க எல்லாத்துக்குமே கண்ணில் பிரச்சனை. பட் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சரி பண்ண முடியாது. கண்ணில் நரம்புல பிரச்சனைனா சரியே பண்ண முடியாது. என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது. 100% சரி ஆகாது. அப்ப அவங்க லைஃபே போன மாதிரி தானே ஒரு ஃபீலிங். இப்ப நீங்க நல்லா பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க பார்வையில ஒரு 40% கம்மியாகும்னா, கம்மியாச்சுன்னா எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டமானது. ஸோ அதனால எல்லாருமே கண்ணை ரொம்ப பாதுகாத்துக்கணும். ஸோ கண்ணு பாதுகாக்கிறதுக்கு ஒரே வழி என்னது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருந்தா மட்டும்தான் கண்ணு வந்து கரெக்டா இருக்கு. இல்லைன்னா கண்ணில் ஏதோ நரம்புல பிரச்சனை, இல்ல அந்த விழித்திரையில பிரச்சனை, இல்ல விழித்திரையில ரத்தம் கட்டி இருக்கு, இல்லைன்னா அங்க நரம்பு வீக்கமா இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாதாமா. அப்ப உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் அதை சொல்லுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே வாழ்க்கையில முக்கியமான சொத்து. நீங்க என்ன பணமா உங்களுக்கு பெரிய சொத்து? ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே வாழ்க்கையில முக்கியமான சொத்து. ஏன்னா அது பாத்தீங்கன்னா டெய்லி 200 பேர் கோயம்புத்தூர் அரவிந்த் ஹாஸ்பிட்டல். ஏன்னா நாங்க எனக்கு தெரிஞ்ச அங்க ஒருத்தர் இருக்காரு, அங்க ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட பேசுறப்பதான் இதெல்லாம் அவர் சொன்னார். டெய்லி ஒரு 200 பேர் வந்து வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. எதுனால வராங்க? ஸ்ட்ரெஸ்னால கண்ணு பிரச்சனை ஆயிட்டு வராங்க. அப்ப நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அப்ப ஸ்ட்ரெஸ்னால கண்ணு நரம்புல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். ஒரு 35 வயசுல உங்களுக்கு ப்ரெஷரே இல்லை ஸ்ட்ரெஸ் ஏதாச்சும் ஒரு நாள் கண்ணில் நரம்புல பிரச்சனைனா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். 35 வயசுல ஆரம்பிச்சிச்சுன்னா 40 வயசுல சிவியர் ஆயிரும். 45 வயசுல கண் பார்வை பாதி போயிடும். அப்ப பாதி கண் பார்வை தான் 45 வயசுல இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாருமே அங்க இருக்காங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நீங்க போயிருக்க மாட்டீங்க. நானும் நேற்று ஷாக்கிங் நியூஸா தான் இருந்துச்சு. அவர்கிட்ட பேசினேன். அங்க அரவிந்த் ட்ரஸ்ட் இருக்காங்களா பாண்டிச்சேரி, அவரோட இது எனக்கு ட்ரஸ்ட் மூலமா கிடைச்சது. அவர்கிட்ட நேற்று நான் பேசினேன், ஒரு 1/2 hour பேசினேன். அப்ப அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 200 பேர் வராங்களாமா. அவங்க எல்லாருமே யங் ஜெனரேஷன். அவங்க எல்லாத்துக்குமே கண்ணில் பிரச்சனை. ஸோ கண்ணில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது சரியே பண்ண முடியாது. எந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலும் சரி பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு இன்னையிலேருந்து பிளான் போட்டுக்குங்க. ஸோ டென்ஷன் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. அது மெயினாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் சொல்லுங்க. நான் சொன்னதெல்லாம் சொல்லுங்க. நான் முடிஞ்சா அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கி கூட நான் அனுப்புறேன். அவர் சொல்றாரு டெய்லி 200 பேர் கண் பிரச்சனைனால யங் ஜெனரேஷன் வந்து அங்கே வராங்களாமா. டெய்லி 200 மெம்பர்ஸ். அத்தனை பேர்த்துக்கும் கண்ணில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நரம்பு பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா கண்ணில் ரத்தம் கட்டி இருக்கும், இல்லைன்னா நரம்புல வீக்க இருக்கும். பட் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியாது. கண் பொறைன்னு சொல்றாங்களா, அது மட்டும்தான் சரி பண்ண முடியும். மற்ற பிரச்சனையெல்லாம் வந்து வந்தா வந்ததுதான்ட்டாரு. அது வந்து அதிகமாகாம இருக்குமே ஒழிய கம்மி பண்ண முடியாது. கண் நரம்புல பிரச்சனையா இருந்துச்சுன்னா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ டெய்லி 200 பேர் அங்க அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஸ்ட்ரெஸ் தான். வேற நேற்று ஒரு டிரைவரு நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காரு, டிரைவரா தான் இருக்காரு, ஃபேட்டு கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லை. பட் ஸ்ட்ரெஸ்னால கண்ணு பிரச்சனை ஆயிடுச்சு, வண்டி ஓட்ட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பார்வை வந்து ஒரு இவ்வளவுதான் இருக்குங்க, ஒரு 60% தான் இருக்கும். நீங்க நரம்பு பிரச்சனை என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு. அவருக்கு ஏஜ் ஒரு 35 இருக்கும். அப்ப அவர் வாழ்க்கையிலே அது கஷ்டம் தானே. அதனால உடம்புல எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் ரொம்ப முக்கியமான பார்ட் என்னது? கண். ஏன்னா கண்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண் தானமெல்லாம் நிறைய பேசுறாங்கல்ல இப்பெல்லாம். ஸோ அவர் கூட கன்னடா நடிகர் ஒருத்தர் இறந்தாரு இல்ல, புனித் ராஜ்குமார். இப்ப வந்து ஒரு 10,000 பேர் கண் தானம் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ யாராச்சும் கண் தானம் பண்ணியிருக்கிறீங்களா? ஐடியா இருக்கா அதை பத்தி? எஸ், ஓகே, தேங்க். உங்க பேர்? உங்க நேம்? கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா எத்தனை பேருக்கு கண்ணு மண்ணுக்குள்ள வீணா தானே போகுது. அந்த கண்ணெல்லாம் அவங்க தானம் பண்ணாங்கன்னா ஒரே மாசத்துல கண் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் சரி பண்ணிடலாமாமா இந்தியாவில். பட் யாரும் அதிகமா பண்றது இல்லை. பட் அவங்க கண் தானம் பண்ணியிருக்காங்க. எங்க வீட்டுல எங்க மாமியார் பண்ணியிருக்காங்க. நாங்க யாரும் என்ன பண்ணல, எங்க மாமியார் கண் தானம் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்களுக்கும் கிளாப் பண்ணிருங்க. எங்க மாமியாரோட அவங்க அக்கா பண்ணியிருந்தாங்க, அதனால அவங்கள எங்க மாமியாரும் கண் தானம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி எங்க ஃபேமிலிலயும் எல்லாருமே பண்ணிருக்கோம் சார். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. இது பேருக்காக கிளாப் பண்றோம், பட் மனசார எல்லாரும் சந்தோஷப்படுங்க. நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷப்படுங்க. கிளாப் பண்றது சும்மா தான், மனசார சந்தோஷப்படுங்க. ஏன்னா ஹெல்த் தான் முக்கியம். ஸோ ஹெல்த் முக்கியமா இருக்கணும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் வேணும். கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் வேணும்னா அது கவர்மெண்ட் ஜாப்ல கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பிரைவேட் கம்பெனில நீங்க சேலரி 4 லட்சம் 5 லட்சம் ஆகுறப்ப ஒரு 100 பேர்த்த வச்சு நீங்க தான் மேய்க்கணும். நீங்க ஒரு டீம் லீடர்னு சொல்லுவாங்க. டீம் லீடர்னா 3 லட்சம் மாசம் சம்பளம் வரும். பட் உங்களுக்கு கீழே 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. 100 பேர்த்தையும் நீங்க தான் வச்சு வேலை வாங்கி ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் கவர்மெண்ட் அந்த ஐடி கம்பெனில. பட் கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா வாங்குங்க, கண்டிப்பா முடியும். ஸோ அதனால தான் நானும் இப்போ என்னன்னாலும் சரி, நம்ம இப்போ படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு 500 டெஸ்ட் ப்ராக்டிஸ் வச்சிடலாம். எல்லாருமே நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆகிட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் வாங்கட்டும்னு சொல்லியிருக்கோம். ஸோ நேற்று 48 மெம்பர்ஸ் டெஸ்ட்டுக்கு என்ரோல் பண்ணியிருந்தீங்க புது பேட்ச்ல. அதில் 33 மெம்பர்ஸ் தான் எழுதிருந்தீங்க. ஒரு 15 பேர் டெஸ்ட் எழுதல. ஸோ அப்படியெல்லாம் ரிப்பீட் பண்ணாதீங்க. கண்டிப்பா டெஸ்ட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நேற்று பார்த்த பாயிண்ட்ஸ், அங்கே ட்ரஸ்ட் அரவிந்த் ட்ரஸ்ட்ல இருக்கிற ஒருத்தரோட பேசின பாயிண்ட், டெய்லி 500 பேஷண்ட் வராங்களாமா. அதுல 200 பேர் வந்து யங் ஜெனரேஷன். அவங்க எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ்னால கண்ணில் பிரச்சனை லைட்டா தான், கண் பிரச்சனை வந்து லைட்டா தான் ஆரம்பிக்குமாமா. கண் உறுத்தல், கண் வலி, கண்ணில் நீர் வடிதல், அது மாதிரி லைட்டா பிரச்சனை தான் ஆரம்பிக்குமாமா. நரம் பிரச்சனை ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் அது சிவியர் பிரச்சனையா மாறிடும். அது சிவியர் பிரச்சனையா மாறப்பதான் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். அப்போ ஹாஸ்பிட்டல் போனா அவங்க நரம்புல பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பட் 100% அதை முழுமையா சரி பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப எல்லாருமே கண்ணை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்குங்க. ஏன்னா கண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கண் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எனக்கு நிறைய பேர்த்த தெரியும், ஒரு 20-30 பேர்த்த தெரியும் கண் பிரச்சனைனால கஷ்டப்படுற நிறைய பேர்த்த தெரியும். அவங்களாம் பாவம் இல்ல. ஏன்னா நம்மளுக்கு கண் எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கு. அப்ப அதை நம்ம கரெக்டா நிறைய யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான உணவுகள், தேவையான புரோட்டீன்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் சி அதெல்லாமே கரெக்டா கொடுக்கணும். கண்டிப்பா டைம் டேபிள் போட்டு நீங்க கொடுக்கணும் இனிமேல் கண்ணுக்கெல்லாம். நான் அப்படித்தான் நினைச்சிட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுல ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கேன். விட்டமின் ஏ எதுல இருக்கு, விட்டமின் சி எதுல இருக்குன்ட்டு. விட்டமின் ஏவும் சியும் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க கண்ணுக்கு. அந்த விட்டமின் ஏவோட உணவு ஒரு நாள், விட்டமின் சியோட உணவு ஒரு நாள், கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு நாள் எடுத்துக்கணும்னு சொல்லுங்க. ஏன்னா வீட்டுல வந்து அதெல்லாம் தெரியாது, ஏதோ அவங்க சமைப்பாங்க. பட் நீங்க வந்து விட்டமின் ஏ எதுல இருக்கு, விட்டமின் சி எதுல இருக்குன்னு பார்த்துட்டு 2 நாள், வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பா அதை சேர்த்திக்கிங்க. உங்க வீட்டுல இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்ணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம வாழ்றோம். ஒரு 35 வயசுல என்னுடைய பார்வை பாதி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டம். 45 வயசுல இன்னும் கம்மி ஆயிடுச்சுன்னா எவ்வளவு கஷ்டம். ஸோ அப்படிதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. நீங்க ஒரு கண் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா தான் தெரியும் அந்த பிரச்சனையெல்லாம் யார் என்ன ஃபேஸ் பண்றாங்க என்னன்ட்டு. ஸோ அதனால கண்ணு வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் சி அந்த உணவு பொருட்கள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது எந்தெந்த உணவுல கிடைக்குதுன்ட்டு நீங்க உங்களுக்கே தெரியும், எல்லாம் படிச்ச ஸ்டூடெண்ட் தான், நெட்ல என்னென்னமா பார்த்து கத்துக்கிறீங்க. ஸோ அந்த உணவுகள் வந்து வாரத்துல 2 நாள் கண்டிப்பா சேர்த்துக்கணும். கண்டிப்பா இனிமேல் சேர்த்தே தான் ஆகணும். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உணவுகளா இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பப்பாளி கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பெஸ்டான இது பப்பாளி தான். பட் இப்ப கடையில விற்கிற பப்பாளி எல்லாமே என்னது, ஹைபிரிட். அதை சாப்பிட்டா கொஞ்சம் யூஸ், ரொம்ப யூஸ் கிடையாது. ஒரு 30% பப்பாளி சாப்பிட்டா 30% தான் யூஸ். ஏன்னா அந்த பப்பாளி வந்து நம்ம நாட்டு பப்பாளி கிடையாது, எல்லாமே அந்த குட்டை ரகத்துல வந்து எல்லாம் ஹைபிரிட். அதனால நாட்டு பப்பாளி வைக்கிறதுக்கு எல்லாருமே வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஸோ நாட்டு பப்பாளி விதையெல்லாம் விற்குது, நிறைய இடத்துல விற்குது. இல்லைன்னா நான் இன்ஃபார்ம் பண்றேன் எங்க விற்குதுன்ட்டு. எல்லா ஏரியாவிலுமே இருக்கு. ஸோ நீங்க நாட்டு பப்பாளி விதை வச்சு ஒரு பப்பாளி அந்த வாரத்துக்கு இல்லைன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு பப்பாளி சாப்பிட்டீங்கன்னாவே உங்க கண்ணு பிரச்சனை லைஃப் ஃபுல்லா வராது. எத்தனை பேர் மாசம் ஒருக்கா ஒரு பப்பாளி சாப்பிட்றீங்க யோசிச்சு பாருங்க. மாசம் ஆனா நான் ஒரு பப்பாளி ஒருத்தர் ஃபுல்லா சாப்பிடணும், அதை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு நாட்டு பப்பாளி ஒரு பப்பாளி நீங்க மாசம் ஆனா ஒரு இது சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா லைஃப் டைம் ஃபுல்லா உங்களுக்கு கண்ணில் பிரச்சனையே வராது. நாம யாராச்சும் சாப்பிட்றோமா? மாசம் ஒரு பப்பாளி கண்டிப்பா சாப்பிட்றீங்களா? அது வந்து நாட்டு பப்பாளியா இருக்கிறது தான் பெஸ்ட்னு அந்த டாக்டர் சொல்றாங்க. அந்த ஹைபிரிட் விற்கிறாங்கல்ல சந்தையில எல்லாம், அதெல்லாம் சாப்பிட்டா யூஸ் இல்லை. ஸோ அதனால நீங்க வந்து மாசம் ஆனா ஒரு நாட்டு பப்பாளி கண்டிப்பா சாப்பிட்டா தானே உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் கண்ணில் பிரச்சனை வராது. அப்ப அதுதானே வாழ்க்கை. 35 வயசுல கண்ணில் பிரச்சனை வச்சுக்கிட்டு வாழ்றதால ஒரு வாழ்க்கையா? அப்ப 50 வயசு வரைக்கும் உங்க கண்ணு பிரச்சனை எதுவுமே வரக்கூடாதுன்னா மாசம் ஒரு நாட்டு பப்பாளி கண்டிப்பா நீங்க ஒரு பப்பாளி ஃபுல்லா சாப்பிடணும். அதுவும் சொன்னாங்க. நீங்க அதை வந்து டிவைட் பண்ணி சாப்பிடக்கூடாது.
ஒரு பப்பாளி இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லா நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே 50 வயசு வரைக்கும் கண்ணு பிரச்சனை வராது. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. மாசம் ஒரு பப்பாளி எல்லாம் யாராச்சும் சாப்பிட்றோமா? கண்டுக்கிறதே இல்லை யாருமே. நீங்க யாராச்சும் சாப்பிட்றீங்களா? என்னடா சார் கிளாஸ் எடுக்கிறேன்ட்டு ஏமாத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2 பையன் அந்த மிலிட்ரிக்கார் காலையில பார்த்தேன், அவர் வந்து பேசினாரு, அவர் சொன்னதை சொன்னேன். அப்புறம் நேற்று கண் ஹாஸ்பிட்டல் அரவிந்த் ட்ரஸ்ட், அந்த அன்னை அரவிந்த் ட்ரஸ்ட் இருக்குல்ல, ஸோ அவங்கள போய் நேற்று மீட் பண்ணேன் கோயம்புத்தூர்ல. அவங்க சொன்ன பாயிண்ட் தான் சொல்றேன். எஸ் கிருத்திகா லைன்ல இருக்கிறீங்களா? கிருத்திகா எஸ் சார் லைன்ல தான் சார் இருக்கு. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் சார். ஓகே, எந்த காலேஜ்? நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ். ஓகே, நாலேஜ் இன்ஸ்டிடியூட். ஓகே. சோ மாசானா ஒரு நாட்டு பப்பாளி சாப்பிட்டுருக்கீங்களா? சார் இல்ல சார், இல்ல சார். சாப்பிட்டா நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படியே சாப்பிடல சார். ஃப்ரூட்ஸ் அவ்வளவு சாப்பிட மாட்டேன் சார். அதெல்லாம் கிடையாது. ஃப்ரூட் சாப்பிடாம இருந்தாதான் நிறைய பேர், பப்பாளி சாப்பிடாம இருந்தா கண்ணு பிரச்சனையே ஆரம்பிக்குதுங்கிறாங்க. அந்த காலத்து மனிதர்கள் எல்லாம் உங்க அம்மா, உங்க தாத்தா பாட்டி கேளுங்க, அவங்க எல்லாம் பப்பாளி கண்டிப்பா சாப்பிட்டுருப்பாங்க. இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் ஃப்ரூட்ஸே கிடையாதாமா. அந்த காலத்துல எல்லாம் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கிடையாது, பப்பாளி கொய்யா இதுதான். உங்க தாத்தா இருந்தா கேட்டு பாருங்க, அவரெல்லாம் ஆப்பிள் பாத்துருக்கவே மாட்டார். ஆப்பிள் எல்லாம் வேஸ்ட், எல்லாமே ப்ராடக்ட், எல்லாமே இதுக்காக கொண்டு வந்தது, பிசினஸ்க்காக கொண்டு வந்தது. இனிமேல் சாப்பிட்றீங்களா? எஸ் சார், சாப்பிடுறேன் சார். கண்டிப்பா சாப்பிடணும். கண்டிப்பா சாப்பிடுறேன் சார். மாசானா போட்டோ எடுத்து அனுப்பணும் அந்த பப்பாளி பழத்தை, சரியா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, உண்மையாலும் தான். ஓகே சார். ஆக்சுவலா ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து இப்ப வந்து இந்த 50 வருஷமா இந்தியாவுக்கு கொண்டாந்தது எல்லாமே மக்களை ஏமாத்துறதுக்கோசரம். ஆப்பிள் தின்னா ஒரு சொட்டு ரட்டு வரங்கிறாங்க, டாக்டர்லாம் அப்படி சொல்றதே கிடையாது. அதெல்லாம் உண்மையே கிடையாது. சும்மா ஆப்பிள் அவங்க காஷ்மீர்ல இருந்து சேல் பண்ணும், மெடிக்கலோட இதை அதிகப்படுத்தணும்னு பண்றது தான் இந்த ஆப்பிள், திராட்சை இதெல்லாம். ஒரிஜினல்ங்கிறது தமிழ்நாட்டுல விளைந்தது எது? பப்பாளி, நாட்டு பப்பாளி. மாசான ஒண்ணு சாப்பிட்டா அதே மிகப்பெரிய சத்து. இல்லைன்னா இது கொய்யா, நாட்டு கொய்யான்னு சொல்றாங்கல்ல, ஸோ அதுவும் மாசம் ஒருக்கா ஒன்று சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 50 வயசு வரைக்கும் கண்ணு பிரச்சனை வரக்கூடாது. ஸோ அதுதான் வந்து லைஃப்ல ஒரு சாதனை. அதுக்கு மாசானா ஒரு நாட்டு பப்பாளி சாப்பிடலாம், இல்லைன்னா கொய்யாக்காய் சாப்பிடலாம், கொய்யா பழமும் சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்துல சாப்பிட்டு இருந்தாங்க. பப்பாளி, கொய்யா, இல்லைன்னா பயிர் வகைகள், இதுதான் சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால ஹெல்த் மெயினா பாத்துக்குங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் தியரி ஸ்டார்ட் பண்ணலாம்.